அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கவே மத்திய பாஜக அரசு விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்வதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாந்தோணி மலையில் நடைபெற்ற பயிலரங்கத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இவையெல்லாம் இந்திய மக்களுடைய வரி பணத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான விமான நிலையங்கள், அதிக வருவாய் ஈட்டக்கூடிய, அதிக பயணிகளை எதிர்கொள்ளக்கூடிய, அதிக கார்கோ போற விமான நிலையங்கள். இந்த விமான நிலையங்கள் அனைத்தையுமே எந்த விதமான சட்டதிட்டங்களையும் பின்பற்றாமல் ஒரு சிங்கிள் பிட்ரா அதானி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல சாக்கடை கட்டணும்னா கூட நீங்க 10 டெண்டர் போட்டு தான் சாக்கடை கட்ட முடியுது. ஆனா இவ்வளவு பெரிய மக்களுடைய சொத்தை, இந்தியாவினுடைய சொத்தை, 50 ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு ஜஸ்ட் லைக் தட் அதானிக்கு கொடுத்திருக்கிற ஒரு போக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி விமான நிலையங்கள்ல நரேந்திர மோடி அரசு இன்வெஸ்ட் பண்றதுல கவனம் செலுத்துறாங்க. நான் பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறேன். நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு நேத்து பேசுறப்ப, நாங்க வெள்ளம் பாதித்த போது தமிழ்நாடு அரசாங்கத்துடன் உறுதுணையாக நின்றோம் அப்படின்னு. உறுதுணையா வாய் வார்த்தையில யார் வேணாலும் நிக்கலாம். தமிழ்நாடே மிதந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு மட்டுமே 5600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நேர்ல போய் பார்த்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா நமக்கு பணம் வர கிடையாது. இந்த மாதிரி ஒரு மிக மிக அவசியமான வாழ்வாதார தேவைகளுக்கான நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மனதில்லாத நரேந்திர மோடி அவர்கள்